2008ஆம் ஆண்டுதான் ஈரோடு கிழக்கு சட்டசபை தொகுதி உருவாக்கப்பட்டது. ஈரோடு கிழக்கு தொகுதி 2011இல் முதல் தேர்தலை சந்தித்தது. அப்போது மறைந்த விஜயகாந்த் தலைமையிலான தேமுதிக களத்தில் செல்வாக்கு செலுத்திய காலம். அந்த தேர்தலில் தேமுதிகவின் வி.சி. சந்திரகுமார் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். தற்போதைய அமைச்சரான முத்துசாமியை தோற்கடித்தவர் வி.சி. சந்திரகுமார். இதையடுத்து ஈரோடு கிழக்கு தொகுதி இரண்டாவது முறையாக 2016 சட்டசபை தேர்தலை எதிர்கொண்டது. அந்த தேர்தலில் மக்கள் தேமுதிக என்ற பெயரில் சிட்டிங் எம்எல்ஏவாக இருந்த சந்திரகுமார் போட்டியிட்டார். ஆனால் அவரால் வெற்றி பெற முடியவில்லை. 2016 சட்டசபை தேர்தலில் அதிமுகவின் கே.எஸ். தென்னரசு வெற்றி வாகி சூடினார். 2021ஆம் ஆண்டு மூன்றாவது முறையாக ஈரோடு கிழக்கு சட்டசபை தொகுதிக்கு தேர்தல் நடந்தது. இந்த தேர்தலில் தந்தை பெரியார் குடும்பத்தை சேர்ந்த திருமகன் ஈவேரா காங்கிரஸ் வேட்பாளராக களம் கண்டார். இவரது தந்தைதான் மூத்த காங்கிரஸ் தலைவர் முன்னாள் மத்திய அமைச்சர் ஈவி.கே.எஸ். இளங்கோவன். 2021 சட்டசபை தேர்தலில் திருமகன் ஈவேரா வென்று எம்எல்ஏ ஆனார். ஆனால் திருமகன் ஈவேரா உடல்நலக் குறைவால் காலமானார். இதனால் 2023ஆம் ஆண்டு ஈரோடு கிழக்கு சட்டசபை தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடந்தது. இதில் ஈவி.கே.எஸ். இளங்கோவன் களம் கண்டு வெற்றியும் பெற்றார். ஆனால் கடந்த ஆண்டு இறுதியில் உடல் நலம் பாதிக்கப்பட்டு ஈவி.கே.எஸ். இளங்கோவன் காலமானார். இதனால் ஈரோடு கிழக்கு தொகுதிக்கு 4 ஆண்டுகளில் இரண்டாவது முறையாக பிப்ரவரி 5ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறுகிறது. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் வாக்கு எண்ணிக்கை பிப்ரவரி 8ஆம் தேதி நடைபெறும் என இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இந்த நிலையில் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் மீண்டும் ஈவி.கே.எஸ். இளங்கோவன் குடும்பத்தை சேர்ந்த ஒருவருக்குத்தான் வாய்ப்பு தர வேண்டும் என காங்கிரஸ் கட்சி விரும்புகிறது. ஈவி.கே.எஸ். இளங்கோவனின் இளைய மகனாகிய சஞ்சய் சம்பத் கடந்த முறையே தேர்தலில் நிற்க விருப்பம் தெரிவித்திருந்தார். இந்த முறை சஞ்சய் சம்பத்துக்கு வாய்ப்பு தர வேண்டும் என ஈரோடு காங்கிரஸ் நிர்வாகிகள் தீர்மானமும் நிறைவேற்றியிருந்தனர். இதனால் இந்த முறை ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் ஈவி.கே.எஸ். இளங்கோவனின் இளைய மகன் சஞ்சய் சம்பத் காங்கிரஸ் வேட்பாளராக போட்டியிட வாய்ப்புகள் அதிகம் எனவும் கூறப்படுகிறது. இந்த தேர்தலை பொறுத்தவரை மீண்டும் திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி இடையே போட்டி வலுப்பெற்றுள்ளது. 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் தான் இலக்கு என்பதால் தமிழக வெற்றி கழகம் போட்டியிடாது என அக்கட்சி தலைமை அறிவித்துள்ளது. பாஜக மற்றும் சீமானின் நாம் தமிழர் கட்சி தனித்தனியே போட்டியிடும் என்பதை எதிர்பார்க்கலாம், அல்லது பாஜக தேசிய ஜனநாயக கூட்டணியில் போட்டியிடலாம் என்றும் கூறப்படுகிறது. என்ன நடக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.